முதலமைச்சரா பேசல அப்படின்ற இல்ல முதலமைச்சர் வந்து மக்களுக்காக மக்களை சந்திச்சு பேசியிருக்காருங்க. இது வந்து மக்களை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மக்களை சந்திச்சு மக்கள்கிட்ட உரையாடுறதுக்காக நேற்று வந்து திருச்சியில் எங்களுடைய முதல்வருடைய தமிழக முதல்வருடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடந்துச்சு. அது மக்களை சந்திச்சு பேச வேண்டியது. அதில் வேற யாருக்கும் அவங்களுக்கு வந்து அனைத்து மக்களுக்கும் அந்த உரை வந்து இப்போ எப்படி இருந்துச்சுன்னு மக்களுக்கு தெரியும். ஏன்னா தமிழகம் முழுவதும் எங்களுக்கு சொன்னாங்க முதல்வருடைய உரை கண்டிப்பாக அரசு எப்படி செயல்படுது, என்னென்ன விதத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் சிறப்பாக சொல்லியிருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து இந்த அரசியலில் முழுவதும் தோற்றவர்கள், மக்களிடம் செல்லுபடியாகாதவர்கள், மக்கள்லேருந்து முழுமையாக புறக்கணிக்கப்பட்டவர்கள் ஏதாவது சொல்லணும்னு சொல்லுவாங்க. அது யாருக்கு பேசணுமோ யாருக்கு புரியணுமோ அது கண்டிப்பாக புரிஞ்சிச்சு. இப்போ அதை வந்து புரியாத மாதிரி நடிப்பவர்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல தேவை இல்லை. திரு டிடிவி அவர்கள் வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையில் லாஸ்ட் 9 வருஷம் அவர் என்ன பண்ணாருன்னு அவர் வந்து தன்னைத்தானே ஒரு ரீவிசிட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கணும். அவர் வந்து 9 வருஷமா என்ன பண்ணாரு, நான் வந்து துரோகி பண்ணி என்னது பழனிசாமியை வீழ்த்துவேன், நான் வந்து அதிமுகவை ஒன்றிணைப்பேன், அதிமுகவை கைப்பற்றுவேன், ஏதோ சொல்லிட்டு வந்தாரு. கடைசியில் வந்து என்ன சொன்னாரு, நான் வந்து பழனிசாமியுடன் சேர்றதுக்கு பதிலாக நான் வந்து அதுக்கு தூக்குள்ளே தொங்கிடலான்னாரு. இப்போ கடைசியிலவே அண்ணன் பழனிசாமியை முதல் வாக்கேன்னு ஒரே ஒரு எம்எல்ஏ தூக்கிட்டு போய் அவர் கவர்னர் மாளிகையில் நின்றுட்டு இருக்காரு. அவரெல்லாம் வந்து இவ்வளவு நாள் 9 வருஷம் அரசியல்ல அவர் என்ன செஞ்சாரோ அதை விட மோசமாக அவர் என்ன நடந்துக்கிட்டாரோ, அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாரோ அதையே அவர் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கூப்பிட்டு கேட்க சொல்லுங்க. இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் இருக்கவங்ககிட்ட நான் இந்த மாதிரி 9 வருஷமா ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தேன், இன்னைக்கு அதை தாண்டி இன்னைக்கு நான் போய் திரு பழனிசாமி அவர்களை முதல்வராக்கணும்னு நான் போராடிட்டு இருக்கேன், இது ஏற்புடையதா இருக்கான்னு கேட்க சொல்லுங்க. 9 வருஷமா அவர் என்ன செஞ்சாரோ அதையே மாத்தி பேசிட்டு இருக்காரு. அவர் போய் நீங்க இன்னைக்கு பெருசா பேசிட்டு இருக்கீங்க. அவரெல்லாம் வந்து பேசாம அரசியல் விட்டு ஒதுங்கிறது திரு டிடிவி அவர்களுக்கு மிகவும் நல்லது. ஏன்னா அவர் 9 வருஷமா அவரை சுற்றி ஒரு 50,000 பேர் சுத்திட்டு இருந்தாங்க. 50,000 பேர் அவருக்காக அவரோட துணை நின்றாங்க. இன்னைக்கு அந்த 50,000 பேரையும் நடு ரோட்ல விட்டுட்டு அவர் மட்டும் வந்து அவரை தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ள திரு எடப்பாடி அவர்கள் கூட்டணி வச்சிருக்காரு. இப்படி ஒரு அரசியல் செய்வதற்கு அவர் அரசியல் இருந்து ஒதுங்கிடலாம். தயவு செஞ்சு அவரெல்லாம் வந்து எதுவும் பேசாமல் இருப்பது எல்லாருக்கும் நல்லது. இல்ல திமுகவுடைய தூண்டுதல் பேர்ல ஒரு சில இடத்துல போராட்டம் பண்றது. நீங்க பயிர்க்கடன் தள்ளுபடியில நீங்க மொத்தம் உள்ள 14 லட்சம் விவசாயிகள் 12 லட்சம் பேர் வந்து இதனால பயனடைஞ்சிருக்காங்க. இதுல எவ்வளவு பேர் அதிகமா பயனடைஞ்சிருக்காங்க, எவ்வளவு உடனடியாக நம்ம முதல்வர் வந்து சொன்ன வாக்குறுதியில உடனடியாக நிறைவேற்றப்பட்டு எவ்வளவு பேர் இதுல பயனடைஞ்சிருக்காங்கன்னு தான் நீங்க பார்க்கணும். சரி, கண்டிப்பா அரசுடைய நிதிநிலை என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியும், எவ்வளவு தூரம் மக்களுக்கு பயனளிக்கும் விதத்துல அரசு செயல்பட்டு இருக்குன்னு தெரியும். உடனடியாக ஒரு அரசுல வந்த 2 வாரத்துல பயிர்க்கடன்களை தள்ளுபடி செஞ்சு முதல்வர் அளித்த இது வந்து உத்தரவு வந்து எல்லா இடத்துலையும் மிக சிறப்பாக ஏற்கப்பட்டிருக்கு. ஒரு சில பேர் திமுகவுடைய இந்த மாதிரியான ஒரு 3ஆம் தர நபர்களுடைய தூண்டுதல்னால நடக்கும். கண்டிப்பா என்னன்னா விவசாயிகள் நலனுக்காக தான் முதல்வர் கண்டிப்பா இந்த போராட்டி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் விவசாயிகள் நலனுக்காக மட்டும்தான் நம்ம வேலை பார்த்துக்கணும். அந்த துறைகள் அனைத்தும் வேலை பார்த்துக்கணும். ஏழை எளிய மக்கள் அனைவருக்காக வேலை பார்த்துக்கணும். கண்டிப்பா என்ன செய்யணுமோ நியாயமா செய்யணும். இல்ல அது எல்லாம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. 50,000 இல்ல சிறு குறு விவசாயிகளுக்கு எவ்வளவு தள்ளுபடி, அதுல சிறு விவசாயிகளுக்கு எவ்வளவு, குறு விவசாயிகளுக்கு எவ்வளவு, 2.5 ஏக்கர் கீழே வச்சிருக்கவங்களுக்கு எவ்வளவுன்னு சொல்லிருக்கு. எந்த 50,000 வரை என்ன 50,000 வரை முழு தள்ளுபடி, அதற்கு மேல் கடன் வாங்கியிருந்தவங்களுக்கு எவ்வளவுன்னு சொல்லி அதுக்கான அட்டவணைகள் தெளிவா வெளியிடப்பட்டிருக்கு. சோ இப்பதான் வந்து அந்தந்த அரசு ஆணைகள் இப்ப பயிர்க்கடன்கள் வந்து அங்கங்க கூட்டுறவு சொசைட்டில கொடுத்திருப்பாங்க, அவர்களுக்கு அளிக்கப்படும். ஸோ அங்கங்க போன பிறகு அவர்கள் கூப்பிட்டு யார் யார் லோன் வாங்கியிருக்காங்களோ அவங்கள்ட்ட வந்து கூப்பிட்டு உங்களுக்கு இவ்வளவு தள்ளுபடி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, பயிர்க்கடன் தள்ளுபடி வந்து ஒவ்வொரு இந்த சாகுபடிக்கு முன்னாடி கொடுக்கப்படும். அந்த காலகட்டத்துக்குள்ளே அது வந்து அந்த சாகுபடி முடிஞ்சு 11 மாசத்துக்குள்ள 1 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ள திருப்புவாங்க. ஸோ இந்த இதில் அந்தந்த கூட்டுறவு சொசைட்டிகளுக்கு அனுப்பப்படும். ஸோ அவங்களுக்கு அந்த ஜீவோ போன பிறகு அவங்க எடுத்து அந்தந்த விவசாயிகளை கூப்பிட்டு அவங்க வந்து இப்படிதான் சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இதான் சொன்னாங்க. நிதி நிலைமை குறித்து அறிக்கை வந்து கொடுக்கப்படும் சொன்னாங்க. அசம்பிளி கன்வின்ஸ் ஆகும் போது புதிய பட்ஜெட் முன்னாடி அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா இல்ல எல்லா இடத்துலயும் அதற்கான அசஸ்மெண்ட் போயிட்டே இருக்கு. இப்ப நாங்க இபியில் எடுத்தீங்கன்னா இபியில ஒவ்வொரு நாளும் 6 மணி நேரம் 7 மணி நேரம் உட்காந்து அனைத்து அதிகாரிகளும் உட்காந்து நம்ம அசஸ்மெண்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஒவ்வொரு துறையும் மிகப்பெரிய துறை. ஒவ்வொரு இடத்துலயும் வந்து நீங்க எல்லா விதத்துலயும் ஒரு எவ்வளவு பேர் பணியாற்றுறாங்க, எவ்வளவு டிபார்ட்மெண்ட் இருக்கு, எவ்வளவு ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கு, எவ்வளவு ஸ்டாக் இருக்கு, ஒவ்வொன்றையும் நம்ம எவ்வளவு டெண்டர் இருக்கு,
எவ்வளவு டெண்டர் முடிக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு பெண்டிங் இருக்கு, இப்போ எவ்வளவு கையிருப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம கணக்கிடப்பட வேண்டியிருக்கு. என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. ஸோ என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இதற்கப்புறம் வந்து இதுல மக்களுக்கு எவ்வளவு தூரம் வந்து இவர்கள் சேவையாற்ற முடியும். இப்போ நீங்க சுகாதாரத்துறை இருக்குன்னா சுகாதாரத்துறையில என்ன நிதிநிலை எவ்வளவு இருக்கு, எவ்வளவு தேவை இருக்கு, எவ்வளவு ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு ஸ்டாஃப் இல்லாம இருக்கிறாங்க, நிறைய இடத்துல ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு ஸ்டாஃப் இல்லாம இருக்காங்கல்ல, எவ்வளவு ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு ஸ்டாஃப் இல்லாம இருக்காங்க, எவ்வளவு இடத்துல ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாம இருக்கு, எவ்வளவு இடத்துல மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்கு, எவ்வளவு இடத்துல செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்கு, எவ்வளவு இடத்துல மருந்துகள் பற்றாக்குறை இருக்கு. இதெல்லாம் நம்ம கணக்கிட்டு முடிச்சுதான் அந்தந்த துறை அமைச்சர்கள் அதுக்கான முழு வீச்சில் இருக்காங்க. முடிச்ச பிறகு முழுமையா தள்ளுபடி செய்யும் சொன்னீங்க. இப்ப வந்து பாதி இவ்வளவு பயிர்க்கடன் தள்ளுபடி சொல்லியிருந்ததா நம்ம தேர்தல் வாக்குறுதி இருக்கு. பயிர்க்கடன் தள்ளுபடியில நம்ம ஒரு என்ன மாதிரியான ஒரு ஃபார்முலால தள்ளுபடி பண்றோம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கான அட்டவணை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல எத்தனை லட்சம் பேர், அதாவது இன்னைக்கு இருக்கிற இதுல 80% மேற்பட்ட விவசாயிகள் இதுல பயனடைஞ்சிருக்காங்க. என்ன நம்ம இது சொல்லியிருக்கோமோ சிறு குறு விவசாயிகளுக்கு எவ்வளவு பயனளிக்க முடியுமோ அதற்கான பயனளிக்கிற விதத்தை முதல்வர் சிபிஎம் மாநில சில சமூகம் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, எடப்பாடி பழனிசாமி விஜய் சேதுபதி எந்த பிரச்சனை வந்திருக்காரு, சந்திக்காததான் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வந்து தோழர் சண்முகம் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கவும் அப்போது நேரம் கேட்கப்பட்டது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கவும் அப்ப நேரம் கேட்கப்பட்டது. ஆனால் ஒரு சில தலைவர்கள் அவர்களுடைய சூழ்நிலை கருதி, அவர்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலை கருதி அவர்கள் இப்போதைக்கு வேண்டாம், நாங்களே தோல்வியுற்று இருக்கிறோம், இந்த டைம்ல சந்திச்சா நன்றாக இருக்க, தோல்வியுற்று இருக்கிற நேரத்தில் சந்திக்க வேண்டாம் என்று அவர்கள் வந்து அதை அப்போதைக்கு அந்த அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணல. எங்களுடைய தலைவர் இவர்கள் அவர்கள் யாரையுமே பிரிச்செல்லாம் இது பண்ணல. அனைவரையும் சந்தித்து அனைத்து தரப்பு அனைத்து தலைவர்களையும் சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார். அதன் அடிப்படையில் அதை சொல்ல வேண்டிய இன்னைக்கு தோழர் சண்முகம் சொன்னதால எங்களோட கூட்டணி ஆட்சியில் இருக்கிறாங்க, அவர்களுக்கு சொல்ல வேண்டிய விளக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் அதை சொல்லிக்கிறோம். என்னன்னா திரு எடப்பாடி அவர்களை சந்திக்கவும் அப்பொழுது எங்கள் தலைவர் சார்பாக முதல்வர் சார்பாக நேரம் கேட்கப்பட்டது. பட் அவங்களுடைய அரசியல் சூழ்நிலை கருதி அவர்கள் வந்து அதுக்கு உறுதி அளிக்கவில்லை. அதனால அப்ப இருந்த நிலையில யார் யாரெல்லாம் முக்கிய தலைவர்கள் இருந்தார்களோ அனைவரையும் சந்திக்க நேரம் கேட்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், திரு ஸ்டாலின் அவர்களையும் முன்னாள் முதல்வரையும் எங்களுடைய தலைவர் சந்திச்சார், திரு வைகோ அவர்களையும் சந்திச்சார், அனைத்து தலைவர்களையும் சந்திக்க நேரம் கேட்கப்பட்டது. ஒரு சில பேர் அவருடைய அரசியல் சூழ்நிலை கருதி அவர்கள் வந்து வேண்டாம் என்று அவர்கள் அது சரியாக இருக்காது என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் திரு எடப்பாடி அவர்களை சந்திக்கவில்லை. அது அன்று நாங்கள் சொல்ல வேண்டாம் என்று நினைத்தோம். பட் இன்னைக்கு வந்து சொன்னதுனால இதுக்கு சொல்ல வேண்டிய இந்த கடந்த ஆட்சி காலத்துல 2ஆம் கட்ட தலைவர்கள் அல்லது முன்னாள் அமைச்சராக இருந்த பொன்முடியெல்லாம் கூட மேடைகளில் பேசும்போது சில கடினமான வார்த்தைகள்லாம் பேசி சிக்குவாங்க. முதலமைச்சர் பேசும்போது வாயில நல்லா வந்துரும் அப்படின்னு சொல்லி நிறுத்தினது அந்த இடத்துல ஏதோ கடுமையான ஒரு சொல்ல பயன்படுத்த வந்து நிறுத்திட்டாரு அப்படின்னு ஒரு விமர்சனம். அதை எப்படி முதல்வர் சந்திப்பு மக்கள் சந்திப்பு, தமிழக மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சி. கண்டிப்பா ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்களை சந்திச்சு அரசு எப்படி செயல்படுறது முதல்வர் சந்திப்பது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால ஒவ்வொரு காலகட்டத்தில் தொடர்ந்து இது மாதிரியான பயணங்கள், முதல்வர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் இனி வர காலங்களில் அடிக்கடி இருக்கும். ஏன்னா மக்களோட அதிகமாக சந்திப்பு நடத்த வேண்டும் என்று முதல்வர் முதல்வர் வந்து எப்பயுமே அவர் வந்து எந்த விதத்திலும் அநாகரிகமா எந்த விதத்திலும் ஒரு சின்ன யாருக்கிட்டையுமே ஒரு குழந்தைகிட்ட கூட அவர் வந்து ரொம்ப பொறுப்பாக நடந்துருவார். இதெல்லாம் தேவையில்லாத ஒரு எதிர்கட்சிகள் சொல்ற கருத்து. அதெல்லாம் ஒன்றும் இதே இல்லை. என்னைக்கும் அவர் வந்து எந்த இடத்துலையும் யாருக்கிட்டையுமே ஒரு சின்ன ஒரு துளி கூட அவமரியாதையோ இல்லை தேவையில்லாமலோ ஒரு எதையும் செஞ்சதில்லை. எல்லாரும் குழந்தை வரைக்குமே அவர் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளா அவர்களுக்காக இருக்கணும்னு நினைப்பாரு. அதனால அதே மாதிரி தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் நீங்க அந்த மாதிரி எல்லாம் எந்த நினைப்பிலும் முதல்ல பேசுங்க. தலைமைச் செயலகத்துல பொதுமக்கள் சந்திக்க முடியல அப்படின்னு நீங்க எல்லாம் நீங்க பத்திரிகையாளர் உங்களுக்கு எல்லாம் தெரியும், குற்ற சம்பவங்கள் எதனால நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு இடத்துல தனிப்பட்ட குற்றங்கள், தனிப்பட்ட விருப்பங்கள் நடக்கிற குற்றங்கள் இருக்கும். ஸோ அந்த குற்ற சம்பவங்கள் எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த குற்ற சம்பவங்கள் நடந்த பிறகு ஒரு சட்டம் ஒழுங்கை காக்கும் காவல்துறை எப்படி நடந்துக்கிறாங்கன்னு நீங்க பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு இடத்துல இமீடியட் ரியாக்ஷன், உடனே கைது செய்யும் நடவடிக்கை, உடனே ஸ்பெஷல் பார்ட்டி போட்டு எல்லாமே வந்து உடனடியாக முடக்கி விடப்பட்டு அந்த குற்ற சம்பவங்கள் நடந்த இடத்துல அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு வராங்க.
பாலியல் குற்றங்கள் நடக்கும் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரி உடனே ரியாக்ட் பண்ண முடியுமோ ரியாக்ட் பண்றாங்க. முந்த ஆட்சி காலத்துல என்ன நடந்துச்சு, இதே இடத்துல வந்து எந்த இடத்துல குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை எல்லாம் நடந்த இடத்துல ஒரு வாரமா விசாரணை கூட நடக்காம இருந்த எத்தனை குற்ற வழக்குகள். கடைசியில் ஹைகோர்ட் தலையிட்டு நீங்க அந்தந்த குற்ற வழக்குகள்ல வந்து நீங்க இப்படி செய்யணும் சிபிஐக்கு உத்தரவிட்டாங்க. சோ அது மாதிரியான டிலே இல்லாமல் உடனடியாக எங்க தனிப்பட்ட காரணங்களால் ஒரு கொலைகள் நடக்குது, அதுக்கப்புறம் அரசு எப்படி ரியாக்ட் பண்ணுன்றதான் நம்ம பார்க்கணும். ஸோ பொதுவான குற்றங்கள், ஏதாவது பொதுவான கலவரங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அரசு வந்து தவறு இல்லாத தவறுன்னு சொல்லலாம். தனிப்பட்ட குற்றங்களுக்கு அப்புறம் நடக்கிற ஒவ்வொரு இதையும் எப்படி டீல் பண்ணுறது, போலீஸ் எப்படி டீல் பண்றாங்க, என்ன மாதிரியான வழிகாட்டுதலை பண்றாங்கன்றதான் நீங்க பார்க்க. கம்பேர் பண்ணி போன ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் நிறைய பேர் எங்ககிட்ட சொன்னது, சிறப்பாக ஒவ்வொரு இடத்துலையும் காவல்துறை வந்து போன ஆட்சியை விட இந்த ஆட்சியில மிகவும் துரிதமாக செயல்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ரியாக்ட் பண்றாங்க. ஒவ்வொரு இடத்துல ரொம்ப சென்சிட்டிவா ரியாக்ட் பண்றாங்க. கரெக்டா வந்து எந்தெந்த இடத்துல என்ன நடக்கணும், எப்போ எஃப்ஐஆர் பண்ணணும், எப்போ அதை வந்து இது என்கொயரி க்ளோஸ் பண்ணணும், எப்போ சார்ஜ் பண்ணணும், உடனே நடவடிக்கைகள் உடனே துரிதமாக இருக்குது. எங்களுக்கு ரீச்சபிளாகவும் இருக்காங்கன்றதான் இன்னைக்கு மக்களோட சொல்ற விஷயம். ஒவ்வொருத்தரும் காவல் நிலையத்துக்கு போனா ரீச்சபிளா இருக்கு, எல்லாமே சொல்றபடி நடக்குது, எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. முந்தைய ஆட்சியை விட இப்போ வந்து காவல் நிலையங்கள் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் அதிகமா இருக்கு, எல்லாம் துரிதமாக செயல்பட்டு வருது. நிறைய இடத்துல வந்து முன்னாடி ஒயின் ஷாப் இருக்கு, பார் இருக்கு, எங்க இல்லீகல் விற்கிறாங்கன்னா நாங்க போய் எத்தனை தடவை சொன்னாலும் யாரும் காது விட்டு கேட்க மாட்டாங்க. இப்போ ஒரு போன்ல பண்ணாலே அடுத்த 5 நிமிஷம் இல்லீகல் பார்லாம் க்ளோஸ் பண்ணப்படுது. எங்கேயுமே குட்கா விற்கிறாங்களா, நாங்க பக்கத்துல போய் நின்று குட்கா விற்கிறாங்கன்னு சொன்னாலே போதும் உடனே காவல்துறை கைது செய்யறாங்க, உடனே அந்த கடையை சீல் வைக்கிறாங்க. இல்லீகல் குவாரிஸ், இல்லீகல் வண்டிகள் நீங்க முன்னாடி பார்த்திருப்பீங்க, அங்கங்க கிராம மக்கள் போய் போராடிட்டு இருப்பாங்க. இல்லீகல் குவாரி இருக்கும், லாரிகள் ஓடிட்டு இருக்கும். நின்று போராட்டம் பண்ணாலும் காவல்துறை அவர்களை அப்புறப்படுத்தி விட்டு போராட்டம் பண்ணவர் மீது வழக்கு தொடுத்து விட்டு அந்த இல்லீகல் குவாரி இயங்கிட்டு தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஏதாவது ஒரு இல்லீகல் குவாரி வந்து இல்லீகல் லாரிகள் ஓடுதான்னு பாத்தீங்களா? சோ எங்கெங்கெல்லாம் சட்டத்திற்கு புறம்பாக, சட்டத்திற்கு எதிராக, சட்ட விரோத செயல்களில் ஈடுபட்ட அனைத்து விஷயங்களும் கண்ட்ரோல் பண்ணிட்டு வருது, இன்க்ளூடிங் போதை மருந்துகள், குட்காக்கள், சட்டவிரோத மது பழக்கங்கள் அனைத்தும் வந்து கண்ட்ரோல் பண்ண வருது, இன்க்ளூடிங் குவாரி விஷயத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க சென்னையை தாண்டி சுத்தி போதுங்க, எல்லா கிராமத்திலும் எல்லா சட்டமன்றத்திலும் இல்லீகல் குவாரி இருக்கும். இன்னைக்கு அனைத்தும் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு எல்லாரும் இல்லீகலா ஒரு வண்டி போச்சுனாலும் எத்தனை வண்டிக்கு மேல கேஸ் போடப்படுது, எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க. தனிப்பட்ட ஒரு சில காரணங்கள் நடக்கும் கொலை சம்பவங்களை வைத்து விட்டு நீங்க ஒட்டுமொத்த சட்ட ஒழுங்கையும் நீங்க பேசுறதையும், எவ்வளவு தூரம் வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸை தமிழக அரசு, முதல்வர் தலைவரான அரசு, காவல்துறை வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். அதுக்கு தான் இதை நான் சொன்னேன். சட்டம் ஒழுங்குன்னு நீங்க ஒரு கொலை, தனிப்பட்ட விரோதங்கள்லாம் இப்ப மதுரையில ஒரு அண்ணன் தம்பி சண்டை, இல்ல பக்கத்து வீட்டுல சண்டை, இதில் நடந்த கொலையை வச்சு நீங்க குற்ற சம்பவம் சொல்றதும், ஒட்டுமொத்தமாக அரசுல அந்த தமிழகத்துல நடக்கும் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ், குட்கா, இது போதை மருந்துகள், சாராயம், கஞ்சா, பாரு, இல்லீகல் பாரு, இதெல்லாம் நீங்க குவாரிகள், இதையும் கம்பேர் பண்ணி போன அரசுலயும் போய் பாத்தீங்கன்னா எது சட்டம் ஒழுங்கு சீராக வைக்கப்பட்டது, எங்க சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு உங்களுக்கு தமிழகத்தை சேர்ந்த உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கறிஞர் போயிருக்காங்க. தலைமைச் செயலகத்தை செயல்பட்டு வந்து பொதுமக்கள் தினசரி வந்து மனு கொடுத்துருக்காங்க. ஆனா இப்போ வந்து அந்த புகார் பெட்டி வந்து வெளியில வைக்கப்பட்டிருக்கு, வரக்கூடிய பொதுமக்கள் ஏமாந்து செல்லக்கூடிய காட்சி பார்க்கணும். அப்படி இல்லை, வர்றவங்களுக்கு சுலபமாக அதுல வைக்கிறதும், ஒரு சில பேருக்கு வந்து ஊர்ல புகார் அளிக்கிறதுக்கு சிரமமா இருக்கும், புகாரை வந்து டிராப் பாக்ஸ்ல போட்டு இருப்பாங்க, உள்ளேயும் போகலாம், வெளியிலயும் டிராப் பாக்ஸ்ல போகலாம். இல்ல கண்டிப்பா சரி பண்ணியாச்சு. நிறைய இடத்துல ஏன் சரி பண்ணி, என்னென்ன விஷயத்தினால மின்வெட்டு நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப கால் சென்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாறுதல்கள் செய்யப்படுது. எங்கெங்கெல்லாம் வந்து லார்ஜ் அவுட்டேஜ், ஏதாவது டெக்னிக்கல் ஃபால்ட்னால லார்ஜ் அவுட்டேஜ் இருக்கிறதுல அந்த அவுட்டேஜ் எதனால் நடக்குதுன்னு சொல்லிட்டு கால் சென்டர் மூலமாக இனிமேல் வந்து ஒரு பப்ளிகேஷன்ஸாக பண்றதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அப்பதான் வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தில் எவ்வளவு லார்ஜ் அவுட்டேஜ் இருக்கு. லார்ஜ் அவுட்டேஜ்னா ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர், இல்ல ஏதாவது ஒரு இடத்துல மின் கம்பங்கள் உடைஞ்சிருக்கு, இல்ல காற்றுனால சாஞ்சிருக்கு, ஸோ இதனால ஃபெயிலியர் இருக்கு, இல்ல வேற இடத்துல நிறைய இடத்துல வந்து இந்த 110 லைன் வந்து ஏதாவது தோன்றப்ப வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும், திரும்ப வந்து அதை சரி செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபால்ட்டுகள்னால என்ன எங்கெங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு அதை சரி பண்றதுக்காக கால் சென்டர்ஸ்லேயே ஒரு சில மாறுதல்கள் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ தட் மக்களும் அதை ஈஸியாக தெரிஞ்சுக்கணுங்க. விரைவில் அதையும் இந்த ட்ரைனிங்லாம் முடிச்சு ஒரு சில நாட்கள் வந்து அதையும் எதனால இந்த மாதிரி அவுட்டேஜ் நடக்குது, எத்தனை அவுட்டேஜ் நடக்குதுன்னு சொல்லி நம்ம பப்ளிகேஷன் பண்றதுக்கு. தமிழகத்தை சார்ந்த வழக்கறிஞர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்காங்க, சட்டத்துறை அமைச்சரா என்ன சொல்லுவது? இல்ல, நேற்றே வந்து முதல்வர் சார்பாக பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது, ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா நேரடியாக வழக்கறிஞராக இருந்து இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றம் நீதிபதியாக ஒரு பெண், தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண் ஆகிறது உண்மையிலே தமிழகத்துக்கு பெருமையான விஷயம். நிறைய பேர் அது ஊக்குவிக்கும். நிறைய வழக்கறிஞர்கள், பெண் வழக்கறிஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, நிறைய பேர் டெல்லியிலையும் பணியாற்றுறாங்க. அவங்களெல்லாம் பெரிய அளவில் ஊக்குவிக்கும் இந்த விஷயம். கண்டிப்பா அனைத்திற்கும் முதல்வர் வாழ்த்து தெரிவிக்கிறார். தமிழக மக்கள் சார்பாகவும், தமிழக அனைத்து பெண்கள் சார்பாகவும்